வந்து நாலு குறிச்சு வந்து கொடுத்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்க அபி நாள் குறிச்சிட்டா, அப்புறம் நிச்சயம் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிடுவா. இதை இப்படியே விடக்கூடாது. இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ராகவ். ராகவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராகவ் இருக்கார் இல்லையா, பிரபல தொழிலதிபர், அவரோட வீட்டில் வந்து அவரே வந்து ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஹிண்ட்டு கொடுத்துட்றாரு வந்து மீடியாவுக்கு. உடனே மீடியாஸ் எல்லாருமே வந்து இங்கே ராகவ் வீட்டு வாசலில் வந்து குவிஞ்சிடுறாங்க. சார், நீங்கள் பண்ணுறது நியாயமா? அந்த சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே, உன் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா சார் அப்படின்றாங்க. உடனே வந்து ராகவ் என்ன சொல்கிறது தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ அபி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, அதனால் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? டைவர்ஸ் ஆகிடுச்சா மேடம் உங்களுக்கு அப்படின்னு. ஆவலை 6 மந்த் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவோம், அப்புறமா தான் டைவர்ஸ் ஆக போகுது. சட்டப்படி இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அது எப்படி உங்கள் புருஷனுக்கு நீங்களே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அதுவும் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், சட்டப்படி குற்றமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு சார். அதுவும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஒய்ஃப் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இந்த விஷயம் வந்து நான் வேணும்னு பண்ணலங்க அப்படின்னோடனே உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, நிறுத்துறீங்களா எல்லாரும், இது வந்து தெரியாமல் நடந்த தப்புங்க, உண்மையிலே கல்யாணம்லாம் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க, 6 மாதம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் நடக்க போகுது அப்படின்னு பாட்டி சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து அபி வந்து, பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, போதுமா, நீ பண்ண வேலைகள் எல்லாமே போதும், எங்கள் குடும்ப மானத்தை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னோடனே, என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன சொல்கிறது, சட்டப்படி குற்றம் இல்லையா இது? நீ வந்து ஒய்ஃபாக இருக்கும்போது 6 மாதம் வந்து கோர்ட்டில் வந்து டைம் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரி கல்யாணம் இது எது இறக்குனா பின்ன அவங்க கேட்க தானே செய்வாங்க எல்லாரும் கேள்வி. எங்கள் குடும்பத்தை காரி துப்புறோம், அதே டைமில் சொல்ல முடியாது, ராகவ் இப்படி பண்ணுறதால ராகவை அரெஸ்ட் கூட பண்ணலாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நடக்குமா பாட்டி? பின்ன நடக்காமல் 6 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. போதுண்டி, நல்லா பண்ணிட்டல, இந்த குடும்பத்துக்கு என்னமோ ஒரு வந்து அப்படியே வந்து கத்தி காப்பாற்றுறேன் பேரை அப்படின்னு, நல்லா கட்டி காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அனு நீயும்மா, வேறு என்ன பண்ணுறது, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அனு கோச்சிக்கிறாங்க. எங்கள் அபி என்ன பண்ணுன்னு தெரியாமல் குழம்பு நிற்கிறாங்க. பாட்டி வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க, இங்கே பாரு அபி, நான் சொல்கிறத நீ கேட்டுது, அவனை 6 மாதம் வரைக்கும் இந்த கல்யாண கதை, இந்த வந்து நிச்சயதார்த்த கதை, இதெல்லாம் நீ பேசக்கூடாது, இப்போ மீறி பேசினேன் அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து சுத்தரிக்கும் முரடிக்கும் செம்ம காண்டாவது. இப்படி நடந்துருச்சு, அபி எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு நினச்சுமே, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போட்டிருக்கே, ஐயோ இப்போ எனக்கு டென்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரடி சொல்கிறாரு. எங்கள் அபி வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அப்போ ராகவ் வந்து ஒன்றும் தெரியாமல் உள்ளே வராரு. இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல அபி, நீ பண்ண வேலையில் பற்றியா எல்லாரும் எப்படி கேள்வி கேட்குறாங்க, ராகவ் நீங்கள் பேசுறது தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது, எல்லாரும் பேசினா கூட பரவாயில்ல, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, உங்களுக்கு நல்லது தானே நான் செஞ்சேன், எது நல்லது, நான் இப்போ கேட்டேன்னா உன்னை வந்து மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் கேட்ட மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படின்றாரு. என்னமோ மதுவை கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லாத மாதிரியும் நான் தான் கம்பல் பண்ணுற மாதிரியும் ஓவராக பண்ணுறீங்களே, அதுதானடி உண்மை அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. இங்கே வந்து இங்கே பாரு அபி, 6 மாதம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா, வீட்டில் பிரச்சனை உருவாக்காது அபி அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. அப்பாடா, 6 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அபி கூட நிம்மதியாக நம்ம இருக்கலாம், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே இங்கே வந்து மது மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுட்டுருக்காங்க. அதை பார்க்குற அப்போ ஏன் மது அழுறீங்க அப்படின்னு, இல்லை நடக்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இப்போ வந்து 6 மாதம் கழிச்சு தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் கவலைப்படாதீங்க, 6 மாதம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது, எப்படியாவது உங்களுக்கு வந்து ராகுவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், என்னை நம்புங்க மது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து அப்படியே வந்து சத்தியம் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் அபி அப்படின்றாங்க.